வாங்க மச்சான். என்னது வாங்க மச்சானா? 2 மாசமா எங்க போன என்னன்னு தெரியாம உன் ஃபேமிலி நானும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா கேஷுவலா வாங்க மச்சாங்கிற? என்னதான் உன் ப்ராப்ளம்? ஒரு கால் இல்ல, டெக்ஸ்ட் இல்ல, மீட் இல்ல. 2 months பிஃபோர் ஏதோ நம்பர் எடுத்துட்டு வந்த டீடைல்ஸ் கேட்ட. ஹேக்கிங் ஸ்டூடெண்டா நான் அதை பண்ணக்கூடாது. இருந்தாலும் உனக்காக வேண்டி அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம நான் ஹேக் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் உன் மூமெண்ட்ஸ் எதுவுமே சரியில்லை. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவளை எதுக்கு மச்சான் முறைக்கிற? எது நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம படத்துக்கு போயிடுவ. இந்த 2 மாசமா நீ தியேட்டருக்கும் போல, ஆடிஷனுக்கும் போல. புரியுது மச்சான். நம்ம விஸ்வா நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. சரி, ஃப்ரெண்டு செத்துட்டான், டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இருந்தேன். ஆனா இப்ப அவன் பிஹேவியரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. விஸ்வா லைஃப லீட் பண்ண தெரியாம கோழத்தனமா சூசைட் பண்ணிக்கிட்டான். அத நினைச்சு இவன் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். Stop it! இனிமேட்டுக்கு யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் ரிசர்ச் பண்ணது மட்டும் தானே உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால என்ன ஆச்சுன்னு உங்க யாருக்குன்னா தெரியுமா? அனிமல் வெல்ஃபேர் மினிஸ்டரோட தம்பி ஆகாஷ். என்ன தம்பி, ரிசர்ச்ன்ற பேர்ல எதுக்கு எங்க பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பசங்களை அனுப்புனதுக்கு அப்புறமும் நீ மீடியாட்ட போயிருக்கல? நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நம்ம நாட்டோட அடையாளத்தையே நீங்க அழிக்க பாக்குறீங்க. உனக்கு வேணா அது அடையாளமா இருக்கலாம், ஆனா எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் மணி. நீங்க எவ்வளவுதான் தடுத்தாலும் சரி, நான் ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறமும் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணணும்னு வச்சுக்கோயேன். இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. வா மச்சான். யாரா அவனுங்க? என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் நான் பண்ண ரிசர்ச் மச்சான். பாரம்பரிய தமிழ்நாட்டு நாட்டு நாய்களோட பிரீட்ஸை பத்திடா. போன டிசம்பர் ஜனவரி இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு. அது ஒரு விளையாட்டை பார்க்குற வரைக்கும் நம்ம யாருக்கும் அது ஒரு சீரியஸ்னஸ் புரியல. அது என்னைக்கு நம்மளோட அடையாளம் தெரிஞ்சதோ அன்னைக்கு தான் அது ஒரு பெரிய போராட்டமாகவே வெடிச்சது. அதே மாதிரி தான் மச்சான், மாடு மட்டும் இல்லை, நாய்களும் நம்ம அடையாளம் தான். இன்னைக்கு நம்ம பல அடையாளத்தை தொலைச்சிட்டு நிற்கிறேன்டா. இதையும் தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ண மச்சான். ஜல்லிக்கட்டு, ஜெர்சி, அதுல ஒரு லாபம் இருக்கு. ஆஃப்டர் ஆல் நாய் தானடா, இதுல என்ன லாபம் இருக்கு? எனக்கு புரியவே இல்லை. ஆஃப்டர் ஆல் நாயா? இந்த நாய் மூலியமா 1000 கோடி பிசினஸ் நடக்குது. எத்தனை பேருக்கு எவ்வளவு ஷேர் போகுதுன்னு தெரியுமா? உனக்கு கன்னி, கோம்ப, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ராஜபாளையம் ஒரு ஊருன்னு தெரியும். மத்ததுல நான் பக்கத்துல இருக்க ஊராடா? இல்லடா, அதெல்லாம் நம்ம ஊர் நாட்டு நாய்களோட பிரீட்ஸோட நேம். ஒவ்வொரு டாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது சிப்பிப்பாறை. இது ரொம்ப டேலண்டான டாக். இதோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்பை பண்றது தான். எதிரிங்களை ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணி பிடிச்சிரும். இதை வளர்க்கறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற அதே சாப்பாடு தான். இது கோம்பை. இது ராஜாக்கள் காலத்துல இருந்தே வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்திருக்காங்க. ஒரு காட்டெருமையே வேட்டையாடுற அளவுக்கு திறமையானது. மருது பாண்டியர்களே வளர்த்திருக்காங்கன்னா அதோட கெப்பாசிட்டி என்ன நீயே திங்க் பண்ணிக்கோ. 78th செஞ்சுரியில பிரிட்டிஷ் கூட நடந்த வாரில் அதிகமா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு கிஃப்டா வெள்ளைக்காரனுங்க கிட்டத்தட்ட இதோட இனத்தையே அழிச்சிட்டு போனாங்க. இதே மாதிரிதான் மச்சான், கன்னிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ராஜபாளையத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேல பிரீட்ஸ் இருந்தது. இப்ப அதுல ஒரு 4-5 பிரீட்ஸ் தான் இருக்கு. அதுலயும் அங்கொன்னு இங்கொன்னுமா காப்பாத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு
ஸ்பெஷாலிட்டி இருக்கிற நம்ம ஊர் டாக்ஸை ஏன்டா பாதுகாக்காம இருக்காங்க? அதுக்கு பின்னாடி தான் 10,000 கோடி பிசினஸே இருக்குது மச்சான். நம்ம யாருக்கும் அது பெருசா தெரியல. போன மாசம் கூட சைதாப்பேட்ல இருந்த டாக் வெல்ஃபேர் சென்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பொதுவா நம்ம ஊர் டாக்ஸ் நாம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுவே தானா வளர்ந்துரும். அதுக்கும் ஸ்பெஷலா எதுவும் பண்ண தேவையில்ல மச்சான். அக்கம் பக்கம் வீட்டுல குட்டி போற நாய்களை வளர்த்துக்கோங்கன்னு சும்மாவே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஃபாரின் பிரீட்ஸ் அப்படி ஒன்றும் கிடையாது. நீ வாங்கணும்னா குறைஞ்சது 15,000 இருந்து 2-3 லட்சம் வரைக்கும் தர வேண்டியது இருக்கும்டா. அதுவும் சும்மா கிடையாது. அதுக்குன்னு தனியா ஃபுட்ஸு, வேக்சினேஷனு, முடி கொட்டக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷனு, இப்படி சராசரியா மாசத்துக்கு 10,000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்படி இந்த ஃபாரின் டாக்ஸ் மட்டும் வருஷத்துக்கு 12,000 கோடி வரைக்கும் பிசினஸ் நடக்குது. இது இன்னும் பெரிய லெவலா ப்ராஃபிட்டா வரணும்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நாட்டு பிரிட்ஸ் அளிக்கிறது அவங்களோட பெரிய பிளானே. இதுதான் அவங்களோட திட்டம். இதுக்கு எல்லா கால்நடை மினிஸ்டரும் உடந்த. இதுக்கு வருஷம் அவங்களுக்கு போற அமௌண்ட் 1,500 கோடி. அதனாலதான் மினிஸ்டரோட தம்பி வந்து என்ன வான் பண்ணிட்டு போறான். ஓகே, பட் எப்படி இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம்? என் ரிசர்ச் மூலியமா கண்டிப்பா போய் சேரும் மச்சான். ஃபாரின் மோக நம்ம கண்ணை மறைச்சிட்டு இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது மச்சான். ஸ்டைலுக்கு கோக் குடிச்சவலாம் இனி ஹெல்த்துக்காக எல்லாம் தேடி போய் குடிக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு மச்சான் எது சரி எது தப்புன்னு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம ரூம் பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த அடையாளத்தை மாத்தணும், நம்ம அடையாளத்தை காப்பாத்தணும் மச்சான். இதுதான் மச்சான் என்னோட ஆம்பிஷன், எய்ம் எல்லாமே. இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். அம்மா இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்குடா கவலை? அதுக்கப்புறம் நான் அவனை சரியா கான்டாக்ட் பண்ண முடியல. அதுதான் நான் லைஃப்ல செஞ்ச பெரிய தப்பு. நான் அப்பவே அவனை கேர் பண்ணிருக்கணும். இப்ப அவனை கொன்னுட்டானுங்க. என்னடா சொல்ற? போஸ்ட்மார்டம் பண்ணி போலீஸ் என்கொயரி முடிஞ்சு பிரஷர் தாங்காம தானே சூசைட் பண்ணிக்கிட்டான். இது எப்படி மர்டர்னு சொல்லுவ நீ? இது மர்டர் தான். இது ஏன் மர்டரா இருக்க கூடாது? அங்கதான்டா அவனுடைய பணம், பதவி, அவனோட ஸ்மார்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடி இருக்கு. இது போலீஸை கரெக்ட் பண்ணி நான் வாங்கின டீடைல்ஸ். இது சிவானி ஹேக் பண்ணி கொடுத்த டீடைல்ஸ். இதுல இருக்க மொத்த டீடைல்ஸும் ஃபேக். ஃபேக்கா? இது எப்படி ஃபேக்குன்னு சொல்ற நீ? S3ல வர மாதிரி நெட்வொர்க்ல போய் அவங்க எல்லா கால்ஸையும் டெலீட் பண்ணிருக்காங்க. கடைசியா நான் அவனுக்கு பண்ண கால்ஸ் மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கால்ஸ் எதுவுமே அவனோட நம்பர்ல இல்ல. பட் அதுக்கப்புறமும் கால்ஸ் வந்திருக்கு. அவன் இறந்த அன்னைக்கு நான் அவனை பார்த்தப்ப அவன் கழுத்துல ஒரு ரவுண்ட் மார்க் இருந்தது. அவன் உடம்பு ஃபுல்லா அங்கங்க ரேஷஸ் இருந்தது. அவன் வெயின்ஸ் கூட கலர் சேஞ்ச் ஆயிருந்தது. எனக்கு சந்தேகம் வந்து நான் விஸ்வாவோட பிளட் லேப் டெஸ்ட் கொடுத்தப்பதான் தெரிய வந்துச்சு அவனோட பிளட்ல ராபிஸ் வைரஸ் இருக்குன்னு. என்னது ராபிஸா? ஹெவி டோஸ் கொடுத்து கழுத்துல இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. பாவம் கொஞ்ச நேரத்துல கோமா ஸ்டேஜுக்கு போய் துடிச்சு செத்துருக்கான். மச்சான் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் மர்டர் தான்டா. அவங்கள ஏதாவது பண்ணுண்டா. இல்ல, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. இந்த உலகத்தோட வெரி பவர்ஃபுல் வெப்பன். இங்க நடந்த எத்தனையோ விஷயங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்பிரேஷன் சினிமா. அஃப்கோர்ஸ் அதே ஃபார்முலா தான் நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். டேய், லைஃப்ல இது வரைக்கும் ஏதோ சின்னதா இமிடேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா அதையே எதுக்கு யூஸ் பண்ண போறியா? வேணாம், கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்லடா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். லூசா நீ? இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் இறந்தது பெரிய இழப்பு தான். இறந்த ஃப்ரெண்டுக்காக இருக்கிற ஒன்ன நான் இழக்க விரும்பல. இது எதுவுமே வேண்டாம். ஏய், தமிழனோட அடையாளண்டி இது. தப்ப தட்டி கேட்கணும்னு ஒருத்த உயிரை விட்டுருக்கான். இங்க பாரு, எனக்கு இந்த நாட்டு பற்றோ பெருசா மொழி பற்றோலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா செத்தவன் என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும்னாலும் போவேன்.
அதுக்கு நீ தடையா இருப்பானா? ஓடே. இல்ல நான் என்ன சொல்ல வரேன். ஏய் ஓடே. சிவானி 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 ஒரு நிமிஷம். ஏன்டா சிவானியும் போயிட்டா, நமக்கு இருந்த ஒரே ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் அவதான். இப்ப அந்த எம்பி எப்பரா ஃபேஸ் பண்றது? ஒன்னும் புரியலடா. ஹலோ அண்ணா, நம்ம ஒருத்தனை முடிச்சோம்ல, அந்த விஸ்வா, அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு கிருஷ்ணா. இந்த மர்டர் எப்படியே மாப்ப முடிச்சிட்டான். கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவான். வரட்டும், அவனா நம்மளான்னு பார்த்துருவோம். யாரும் வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் தானே இதெல்லாம் பண்றாங்க. நான் வரேன்.